நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடுகளில் இருந்து செயற்படும் பாதாள உலக நபர்களை குறிவைத்து எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. மகா சிவராத்திரியை முன்னிட்டு பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. காட்டுகாஸ் தோட்டையில் பாரிய தீ விபத்து. 27ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் விசேட கூட்டம். 1989 நடந்த படுகொலைகளால் சபையில் பெண் எம்பியுடன் மோதல். வறட்சியான வானிலையால் குடிநீர் நெருக்கடியில் அவதிப்படும் மக்கள். திடீரென சுகஈனமுற்ற சாரதியால் விபத்தில் சிக்கிய தனியார் பஸ். கடவுச்சீட்டு விநியோகம் அமைச்சர் வெளியிட்ட தகவல். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் இருந்து கைதிகள் தப்பியோட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் பாதாள உலக நபர்களை கைது செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். அதன்படி வெளிநாடுகளில் இருந்து செயற்படும் பாதாள உலக நபர்களை இனங்கண்டு அவர்களை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடருக்கான பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழுவின் முதலாவது கூட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் தலைமையில் நாடாளுமன்ற கூட்டத்தில் நேற்றைய தினம் கூடியது. இதன் போதே போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த அமர்வில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் தேவையான பாதுகாப்பை வழங்குவது தொடர்பிலும் இதுவரை இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள அச்சுறுத்தல்கள் தொடர்பில் ஆராய்ந்து இறுதி அறிக்கைகளை தயாரித்து வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்க கல்வி, தகவல் தொழில்நுட்ப மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதன்படி குறித்த விடுமுறை நாளை மறுதினம் வழங்கப்படவுள்ளது. இது தொடர்பில் அமைச்சின் செயலாளர் ஏசிபி பாமனு ஆராய்ச்சி கையொப்பமிட்ட அறிக்கை வெளியிடப்பட்டது. முன்னதாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. குறித்த விடுமுறையை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி பாடசாலைகள் நடைபெறும். நாளை மகா சிவராத்திரி கொண்டாடப்படுவதால் நாளை மறுநாள் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதில் சிரமம் ஏற்படும் என்பது கருத்தில் கொள்ளப்பட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டம் காட்டுகாஸ் தோட்டையில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 62 வயதுடைய பெண்ணொருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. அதே நேரத்தில் தீ விபத்து காரணமாக தொழிற்சாலை முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் விசேட கூட்டம் எதிர்வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜூலை 2ஆம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையர் ஜெனரல் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் அனைத்து நகராட்சி மன்றங்கள், நகர சபைகள் மற்றும் பிராந்திய சபைகள் பராமரிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 1989ஆம் ஆண்டு இடம்பெற்ற கிளர்ச்சியின் போது ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கமகெதர திசாநாயக்க மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன ஆகியோர் கொலை குற்றச்சாட்டுகளை சுமத்தியதால் இன்று சபையில் சூடான வாதங்கள் வெடித்தன. 1989 பொது தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்த போது பாராளுமன்ற உறுப்பினர் கவிரத்னே முன்னாள் அமைச்சரான தனது தந்தை 8 பேரை கொலை செய்ததாக கமகெதர எம்பி பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தியதாக வாக்குவாதம் வெடித்தது. இதன்போது என் தந்தை யாரையும் கொலை செய்ததில்லை, ஏனெனில் அவருக்கு பைத்தியமில்லை என்று திருமதி கவிரத்னே கூறினார்.
இதற்கு பதிலளித்த கமகெதிர எம்பி 1989 ஆண்டு மாத்தளையில் 140 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதில் யார் ஈடுபட்டார்கள் என்று கேள்வி எழுப்பினார். இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கொலைகளுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது விரைவில் வெளியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நேரத்தில் குறுக்கிட்ட அரசாங்கத்தின் பிரதம கொறடா நலிந்த ஜெயதிச திருமதி கவரத்ன அல்லது ஒரு எந்த எம்பியும் தனிப்பட்ட விஷயங்களை எழுப்புவதற்காக நாடாளுமன்றத்தின் நேரத்தை வீணாக்க முடியாது என்றார். அத்துடன் ஒரு கட்சி தலைவர் ஒரு முக்கியமான விஷயத்தில் நிலையியல் கட்டளைகள் 27(2) கீழ் கேள்வி எழுப்பலாம். கூடுதலாக வேறு எந்த எம்பியும் சபாநாயகரை சந்தித்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை பற்றி அவருக்கு விளக்கி பின்னர் அமர்வுகளின் போது அந்த விஷயத்தை எழுப்பலாம். இருப்பினும் எந்த எம்பியும் சபையில் தனிப்பட்ட விஷயத்தை எழுப்ப முடியாது என்றும் பிரதம கொறடா நலிந்த ஜெயதிச கூறினார். நாட்டில் நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக பல மாவட்டங்களில் 7000க்கும் மேற்பட்ட மக்கள் குடிநீர் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ திணைக்களம் தெரிவித்துள்ளது. களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் 2295 குடும்பங்களைச் சேர்ந்த 7258 பேர் குடிநீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி களுத்துறை மாவட்டத்தில் உள்ள மதுக்கம பிரதேச செயலாளர் பிரிவு மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள பெலிகேபுல எகலியகொட மற்றும் கலப்பான பிரதேச செயலாளர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்களும் குடிநீர் நெருக்கடியை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. கெட்டிப்புல பகுதியிலிருந்து மாத்தளை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று நேற்று மாலை விபத்துக்குள்ளாகியுள்ளதாக மகவள போலீசார் தெரிவித்தனர். பஸ்ஸின் சாரதி திடீரென சுகையினமுற்றதால் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் வீதியை விட்டு விலகியதால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதனை அடுத்து பஸ் சாரதி பிரதேசவாசிகளின் உதவியுடன் நாளந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். மாத்தளை பலபாத் வள பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய சாரதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகாவள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எஞ்சியுள்ள அனைத்து கடவுச்சீட்டுகளையும் 1 மாதத்துக்குள் வழங்கி அந்த செயல்முறையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். 10வது நாடாளுமன்றத்தின் 1வது கூட்டத்தொடருக்கான பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டம் அண்மையில் இடம்பெற்றிருந்தது. இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கடவுச்சீட்டுகளை பெறுவதில் பொதுமக்களின் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கும் முதன்மை நோக்கத்துடன் 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். அத்துடன் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள ஊழியர்களின் அர்ப்பணிப்புக்கு அவர் தனது நன்றியையும் தெரிவித்தார். உரிய ஆட்சி இயந்திரங்களை பெற்ற பிறகு யாழ்ப்பாணத்திலும் கடவுச்சீட்டு வழங்கும் அலுவலகம் ஒன்றை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பிராந்திய அலுவலகங்களில் கடவுச்சீட்டு வழங்குவது இரட்டிப்பாக்கப்படும் எனவும் மேலும் தெரிவித்தார். 1,40,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் இன்று ஏல விற்பனையினூடாக வழங்கப்படவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இதன்படி 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 25,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 65,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளன. அத்துடன் 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 50,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாகவும் மத்திய வங்கி அறிவித்துள்ளது. பொலனறுவை கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்திலிருந்து 4 கைதிகள் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு தப்பி சென்றவர்கள் போதை பழக்கத்திற்கு கடுமையாக அடிமையாகியுள்ளதாக கூறப்படுகிறது. தப்பியோடிய கைதிகள் 29 முதல் 34 வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகிலம் நேசின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.